டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றின்றது திரையரங்குகளில் விற்கப்படுற டிக்கெட்டினுடைய மொத்த எண்ணிக்கையை விட கிராஸ் வேல்யூ வச்சு கணக்கிடப்படுதே. இதுக்கான காரணம் என்னன்னு இந்தோனேஷியாவிலேருந்து சஞ்சீவ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி என்பது ஒரு திரையரங்கிலே எத்தனை டிக்கெட்டுகள் அந்த படத்திற்காக விற்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பொறுத்தது தானே தவிர அந்த படத்துக்கு பொதுவாக எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கின்றது என்பதை பொறுத்து இல்லை. நடிகவேள் எம் ஆர் ராதா சார் மாதிரி ரசிகர்களுடைய முட்டாள்தனத்தை நேர்மையா விமர்சிக்கிற நடிகர்கள் இப்போ யாராவது இருக்காங்களான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரசிகர்களை நேருக்கு நேராக அப்படி விமர்சிக்கணும்னா அதுக்கெல்லாம் தனியாக ஒரு துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட துணிச்சல் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி எம் ஆர் ராதாவை தாண்டி வேறு யாருக்குமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இயக்குனர் பாலச்சந்தர் சார் பொருளாதார சிக்கல்ல இருக்கும் பொழுதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருக்காக படம் நடிச்சு உதவி பண்ணி கொடுத்தாரு. ஆனா அந்த மாதிரி கமல்ஹாசன் சார் உதவி பண்ணாததுக்கான காரணம் என்ன? அண்ட் அவருடைய மறைவுக்கு கூட கமல்ஹாசன் சார் போகாததுக்கான காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்ததான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியே ஒருதலை பட்சமாக இருக்கு. பாலச்சந்தர் மறைந்த போது கமல்ஹாசன் ஏன் வரல அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ அவர் இந்தியாவிலேயே இல்லை. அதன் காரணமாகத்தான் அவருடைய குருநாதருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கமல்ஹாசனால் போக முடியல அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அதே மாதிரி கே பாலச்சந்தர் பொருளாதார சிக்கலில் இருந்தபோது எந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் கமல்ஹாசன் அவருக்கு உதவி இருக்கிறார் என்பது பாலச்சந்தருக்கு நெருக்கமானவர்கள் பலருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாததில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிகர் எஸ் ஏ சூர்யா சார் இருக்காரான்னு மதுரையிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா நடிக்கலை. பெப்சி விஜயன் சார் ஒரு நல்ல சண்டை பயிற்சியாளர். அப்படி இருந்தாலும் கே எஸ் ரவிக்குமார் சார் ஆதவன் படத்துல அவரை நடிக்க வச்சுட்டு மாஸ்டர் கனல் கண்ணனை ஸ்டண்ட் பண்ண வச்சுட்டாரு. அதை பத்தி அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களான்னு தூத்துக்குடியிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. கே எஸ் ரவிக்குமாரால் ஒரு ஸ்டண்ட் இயக்குனராக அறிமுகம் செய்யப்பட்டவர் தான் கனல் கண்ணன். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலும் கே எஸ் ரவிக்குமார் அவருக்கு வாய்ப்பளித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு பெப்சி விஜயனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றத பாராட்டுங்க. பிரசாந்த் சாரனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பிரசாந்த் 55 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்தகன் திரைப்படம் அவருடைய 50வது படம். அப்ப நடுவுல 4 படம் என்ன ஆச்சுன்னு சேலம்ல சிரஞ்சீவி கேட்டிருக்காங்க. அந்தகன் திரைப்படம் பிரசாந்தனுடைய 50வது படமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. யாரால் சொல்லப்பட்டது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. அந்தகன் திரைப்படம் பிரசாந்தனுடைய 53வது திரைப்படம். கோட் திரைப்படம் 54வது திரைப்படம். அதனால்தான் இப்போ ஹரியோடு இணைந்து அவர் உருவாக்க இருக்கின்ற படத்துக்கு பிரசாந்த் 55 என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சார், நான் இப்போதான் பெருசு திரைப்படத்தை பார்த்தேன். அடல் காமெடி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நான் நல்லா சிரித்தேன். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஹாலிவுட் அண்ட் இந்தி திரையுலகுக்கும் போகலான்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட்டுக்கு போகிறதோ இல்லையோ பெருசு திரைப்படம் ஹிந்திக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நடிகர்கள் விஜய், கமல்ஹாசன் சார் அண்ட் ரஜினி சார் இவங்கெல்லாம் படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் போகிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் நடிகர் அஜித் எந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கும் போக மாட்டுறாரு. ஆனால் அவரும் 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. இது நியாயமான? பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 100 கோடிக்கு மேலே அஜித்துக்கு சம்பளம் கொடுத்து அவரை ஒப்பந்தம் செய்கின்ற எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவர் படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார் என்பது நல்லா தெரியும். அது தெரிந்து தான் அவரை ஒப்பந்தம் செய்கிறார். அதனால் இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. ஏன் நடிகை ராதிகா மேமனுடைய சொந்த நாடக தயாரிப்பு நிறுவனமான ராடான் மீடியாஸ் மூலியமா சன் டிவிக்கு ஒரு சீரியலும் தயாரிச்சு வருதில்லைன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. ராதிகாவுடைய ராடான் மீடியா நிறுவனத்துக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சமீபத்தில் வேறுவிட்டன. அதன் காரணமாகத்தான் சன் தொலைக்காட்சியிலே அவர் நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதில்லை. ஆனால் அதுக்கு மாறாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூரதர்ஷனில் ராதிகாவுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சார், கடந்த சனிக்கிழமை மலேசியாவில் இசையமைப்பாளர் இளையராஜா சாரனுடைய இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். 82 வயசுல மக்களுக்கு சிறப்பான பாடல்களை பாடி எல்லாரையுமே மகிழ்விச்சாரு. இந்த வயசுலயும் அவர் ஓய்வில்லாமல் உழைக்கிறதுக்கான மேஜிக்கினுடைய ரகசியம் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தர் லோச்சனன் கேட்டிருக்காங்க. 82 வயதிலும் ஓய்வில்லாமல் இளையராஜா உழைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தனக்குத்தானே அவர் விதித்து கொண்டுள்ள பல கட்டுப்பாடுகள் தான். அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து 4 மணி நேரம் ஒரு மேடையிலே நின்று அவரால் கச்சேரி செய்ய முடிகிறது. எழுத்தாளர் சக்தி கிருஷ்ணசுவாமியினுடைய படைப்புகள் அவருடைய சாதனைகளை பற்றி சொல்ல முடியுமா? எப்படி அவரால் கர்ணன் மாதிரி ஒரு காவிய படத்தையும் எங்க வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு நகைச்சுவை படத்தையும் எழுத முடிஞ்சது? அவர் ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்காரான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அவரை போல சிறந்த வசனங்களை யாராலும் எழுத முடியாது என்று நடிகர் சிவாஜி கணேசனால் பாராட்டப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் சக்தி கிருஷ்ணசாமி.
வீரபாண்டிய கட்டமும் நாடகத்தை சிவாஜிக்காக 30 நாட்களில் எழுதி முடித்த பெருமை சக்தி கிருஷ்ணசாமிக்கு உண்டு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரித்திர நாடகங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக அவர் வசனங்கள் எழுதுகிறாரோ அதே மாதிரி சமூக நாடகங்களுக்கும் எழுதுகின்ற ஆற்றலை பெற்றவர். சக்தி கிருஷ்ணசாமி எழுதிய விதி என்ற நாடகத்திலே வில்லனாக நடித்தார் நடிகர் சிவாஜி கணேசன். அந்த நாடகத்திலே அவருடைய அசாதாரணமான நடிப்பை பார்த்து விட்டுத்தான் தன் மனதை பறிகொடுத்தார் நேஷனல் பிக்சர்ஸ் அதிபரான பெருமாள் மோலியார். அதைத் தொடர்ந்து சக்தி கிருஷ்ணசாமி எழுதிய ஜஹாங்கீர் நாடகத்திலே பெண் வேடத்திலே சிவாஜி நடித்ததை பார்த்தபோது இவர்தான் பராசக்தி திரைப்படத்துடைய கதாநாயகன் என்று இறுதி முடிவுக்கே வந்துவிட்டார் பெருமாள் மோலியார் என்று சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகர் சிவாஜி கணேசன் நமக்கு கிடைத்தார். சார், கூலி அண்ட் வார் 2 திரைப்படத்தினுடைய மோதலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர்க்கலான்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வெளியே பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வசூல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வார் 2வை முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, ஆனால் கூலி திரைப்படத்தை கடைசி நிமிஷத்துல தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த மோதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. வார் 2 திரைப்படம் வெளியாவதால் அதனுடன் கூலி திரைப்படம் வெளியானால் எதிர்பார்க்கின்ற வெற்றியை அடையாது அப்படின்ற உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. எந்த படத்தோடு மோதினாலும் கூலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு விநியோகஸ்தர் மத்தியிலே எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரனுடைய திரைப்படங்கள்ல நடிகை அஞ்சலி தேவி அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. முதல் தேதி, நான் சொல்லும் ரகசியம் ஆகிய 2 திரைப்படங்களிலே நடிகர் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் அஞ்சலி தேவி. கலைப்புலி எஸ் தானு சார் மாதிரியான தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு தேவை? நிறைய சவால்கள் இருந்தாலும் அதன் மத்தியில சமாளிச்சு நிக்கிறதுன்றது ரொம்பவே சிரமமான விஷயம். ஆனா அது அவர் இன்னமும் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஷிஃப்டிங் முறையிலே திரைப்படங்களை வாங்கி திரையரங்கிலே திரையிடுகின்ற பணியிலே ஆரம்பித்து அதற்கு பின்னாலே விநியோகஸ்தராகி இன்றைக்கு தயாரிப்பாளராகி பல வெற்றி சித்திரங்களை தந்திருப்பவர் தான் கலைப்புலி தானு. அவருடைய உழைப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு சாதனை அவர் நிகழ்த்த காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தானுவை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே உள்ள எல்லா முக்கியமான கதாநாயகர்கள் வைத்தும் அவரால் படம் எடுக்க முடிந்திருக்கிறது. இப்பவும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக தானு இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த சுறுசுறுப்பு தான். சினிமால 24 கிராஃப்ட்ஸ் தவிர வேறு வேறு மறைமுக தொழில் அல்லது கலைகள் இருக்கா? அப்படி இருந்தால் அதை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமான்னு புதுக்கோட்டையிலேருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே இப்போது செயல்பட்டு கொண்டிருப்பதுன்னா அது மொத்தம் 24 கிராஃப்ட்டுகள் மட்டுமே. அடுத்து என்று ஒரு தகவல். ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் எத்தனை புதுமுகங்களை தமிழ் சினிமாவுக்கு அளித்தது என்பதை தாண்டி எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை ஆரம்பம் முதலே எதிர்கொண்டவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனரான ஸ்ரீதர். முதல்ல அந்த படத்துக்காக ஒரு கதையை எழுதி 10 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினார் ஸ்ரீதர். அந்த 10 நாட்கள் படப்பிடிப்பு நடந்ததுக்கு பின்னால் அதை போட்டு பார்த்தபோது அவருக்கு அந்த படத்திலே திருப்தி ஏற்படவில்லை. ஆனால் அதை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் புதியதாக ஒரு கதை எழுதி திரைப்படமாக்கினார். அதுதான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காதலிக்க நேரமில்லை திரைப்படம். காதலிக்க நேரமில்லை படம் வெளியான போது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் பெற்றது. தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சட்டசபையிலே அந்த படத்தை பற்றி கேள்வி எழுந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய பெயரிலும் ஆபாசம் இருக்கிறது, பல காட்சிகளிலும் ஆபாசம் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட படத்தை தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்கலாமா, அனுமதித்து சரியா என்ற விவாதம் சட்டசபையிலே எழுந்தது. சட்டமன்றத்திலே அப்படி ஒரு பிரச்சனையை ஒரு உறுப்பினர் எழுப்பிய போது காதலிக்க நேரமில்லை படத்துக்கு ஆதரவாக பலர் குரல் கொடுத்தார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற பெயர் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அதே மாதிரி படத்திலும் சில காட்சிகள் கவர்ச்சிகரமாக இருக்கிறதே தவிர அந்த படத்தில் எந்த காட்சியிலும் ஆபாசம் இல்லை என்பது பல சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அந்த காலகட்டத்திலே அந்த படத்துக்கு எந்த விதமான தடையும் சட்டமன்றத்திலே விதிக்கப்படவில்லை. ஆனால் சட்டசபையில் நடந்த அந்த விவாதம் இருக்க அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய விளம்பரமாக மாறியது. அந்த படம் வெள்ளி விழா கண்டதென்றால் அதில் சட்டசபை விவாதத்துக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கிறது என்பது உண்மை. எப்படி அமைஞ்சது ரஜினி சங்கர் கூட வாய்ப்பு? வாரணமாயிரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வாரணமாயிரம் இட் செல்ஃப் இஸ் டபுள் ஆக்ஷன். திடீர்னு சங்கர் சார் கூப்பிட்டுருந்தாரு. சார் சொல்லிட்டு என்னோட ஃபேஸ் பார்த்தார், எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு. அப்புறம் அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார்.
அந்த கடைசி ஜெயண்ட் ரோபோலாம் பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஷேப்பில் இருப்பார், டக்குன்னு பார்த்தா ஒரு பாம்பை மாறுவார். அனகொண்டா மாதிரி ஷேப் வரும்போது எவ்வளோ பேன் பண்ணால் அந்த பாம்பை இப்படி ஃப்ரேமில் பண்ணிக்க முடியும்? நீங்கள் வந்து பல தெலுங்கு படங்கள் பண்ணாலும் ஹிந்தி படங்கள் பண்ணுறதுல அந்த அளவு ஆர்வம் காட்டல. பாம்பேல வந்து யூ கன்சிடர் அஸ் அ டெக்னீஷியன். தமிழில் வந்து மோர் கிரியேட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். தமிழோ தெலுங்குலையோ ஒன் ஆஃப் த லீடிங் சினிமாட்டோகிராஃபர் ஆல்ரெடி சொன்னார் எனக்கு. அந்த வார்த்தை தான் எனக்கு ஹிந்தி பக்கம் போகாமல் இருந்துச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.